வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். குடுக்கக்கூடிய எல்லா பதிவுகளுமே உங்க வாழ்க்கையில நல்லத கொண்டு வந்து சேர்த்துட்டுருக்குன்ற நம்பிக்கையில தான் நான் அடுத்தடுத்த பதிவுகள குடுத்துட்ருக்கேன். இந்த பதிவு தனுசு ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு. சரிங்களா? கொஞ்ச நேரம் ஒதுக்கி இந்த பதிவ கேட்டீங்கன்னா, இனி வரக்கூடிய காலத்தில பல நல்லத நீங்க அடைவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கான இதுவரை சொல்லாத சில தகவல்களும் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஆகவே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. எல்லோருமே லைஃப்ல நல்லா இருக்கட்டும். சரிங்களா? தனுசு ராசிக்காரர்களுக்கான பதிவுகள பார்க்கறதுக்கு முன்னாடி, மூலிகை சாம்பிராணி இந்த ஆடி மாதத்தில நெறைய பேர் கேட்டு வாங்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. கெட்டத விலக்கிட்டு நல்லத நம்ப வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரதுக்கான அந்த சக்தி வாய்ந்த அதிர்வலிகளை தரக்கூடிய மூலிகைகள கொண்டு தான் நம்ம தயாரிச்சு இத குடுத்துட்ருக்கோம். ஆகவே தாராளமா எல்லாரும் வாங்கி பயனடையலாம். வாட்ஸ்அப் நம்பர் இதுதான் 9345397967 நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிக சிறப்பான ஒரு மாதம். ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு. இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 7ஆம் இடத்தில் குரு மற்றும் சுக்கிரன் அமர்ந்து ராசியும் பார்த்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். மனதில் நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கான ஒரு ஆரம்ப காலகட்டமா இந்த காலம் இருக்கப்போது. தனுசு ராசிக்காரர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம தனுசு ராசிக்காரர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள், எந்த மாரி அமைப்பு கொண்டவர்கள், எப்படிப்பட்ட முடிவுகள் எடுப்பாங்க, எந்த மாரி குணநலன்கள் கொண்டவர்கள்ன்றது எல்லாமே கடந்த பல பதிவுகள்ல பார்த்தோம். நெறைய பேர் அத பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டீங்க, ஷாக் ஆயிட்டீங்க. என்னங்க பக்கத்துல இருந்து பார்த்த மாரி எல்லாம் சொல்லிட்டீங்க அப்படின்ற மாரிலாம் நெறைய கமெண்ட்ட நான் பார்த்தேன். அந்த வகையில சுக்கிர பகவான் ஆகஸ்ட் 22ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வராருங்க. கன்னி ராசியில செவ்வாய் இருக்காரு, கும்ப ராசியில ராகு இருக்காரு, மீனத்துல சனி பகவான் இருக்காரு, வக்கிரமா இருக்காரு. சரிங்களா? அந்த வகையில பார்த்தா, அதனுடைய தாக்கங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கும் இந்த காலகட்டத்தில இருக்கும். குறிப்பா வெளியூர், வெளிநாடுகளில் இருந்து நல்ல செய்திகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? தந்தையோடு இருந்த மனக்கசப்புக்கள் நீங்கும். சரிங்களா? தந்தை வழி உறவுகள் திடீர்னு உங்கள தேடி வருவாங்க. சொந்த பந்தம் சொல்லாம திடீர்னு வருவாங்க உங்கள தேடி. இதனால வீண் செலவுகள், எதிர்பாராத செலவுகள், வீண் செலவுகள்னு சொல்லக்கூடாது. எதிர்பாராத செலவுகள் காத்திருக்கு. சரிங்களா? அதேபோல தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆன்மீகத்தில நாட்டம் அதிகரிக்கக்கூடிய காலமா இருக்கப்போது, தேடல் அதிகரிக்கும். அதான் நம்ம சொல்லியிருந்தோம். எதை தேடுகிறீர்களோ அதுவே கிடைக்கும் தனுசு ராசிக்கார நண்பர்களே. இப்ப தேடல் அதிகரிச்சிருக்கும். எதுலங்க தேடல் அதிகரிச்சுக்குன்னு கேட்டீங்கன்னா, எல்லா விஷயத்துலயும் தான். வாழ்க்கையில, வேலையில, தொழில்ல, வருமானத்துலன்னு சொல்லி உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்தும் நெறைய தேடல் இருக்கும் உங்களுக்கு. இன்னும் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறது, இன்னும் எப்படி நம்ம நல்லா சம்பாதிக்கிறது, வேலை இல்லாதவங்க அந்த வேலைக்கான தேடல் இன்னும் அதிகரிச்சிருக்கும். ஒரே ஒரு விஷயம் தான். எதை தேடுறோமோ அத கண்டிப்பா ஒரு நாள் கையில புடிச்சுருவோம் நம்ப. கண்டிப்பா அத அடைஞ்சிருவோம். அந்த தன்னம்பிக்கை. ஏன்னா, மனதில் இருந்த கவலைகள், பாரமும் குறையக்கூடிய ஒரு காலமா இது இருக்கப்போது. தன்னம்பிக்கையும், தைரியமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கப்போது. சரிங்களா? கணவன், மனைவி இவர்களுக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் காரணமா பஞ்சாயத்து பண்றதுக்கு யாரையும் நடுவுல உட்றாதீங்க. சரிங்களா? நீங்களே முடிஞ்ச அளவு பேசி சரி பண்ணிட்டு, விட்டு குடுத்து அனுசரிச்சு வாழ கத்துக்கோங்க. நீங்க உங்கள விட உங்க வாழ்க்கைக்கான முக்கியத்துவம் இங்க வேற யாருக்கும் தெரியாது. அதனால யார் வந்து பஞ்சாயத்து பண்ண வந்தாலும், அவங்க உங்க வாழ்க்கைக்கான முக்கியத்துவம் என்னன்னு தெரியாத வரைக்கும், அவங்க அதற்கான சரியான விஷயத்த சொல்ல மாட்டாங்க. ஆகவே கணவன், மனைவி உறவில் அந்த கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் இந்த நேரத்தில இருக்கும். அதனால தான் நான் இத சொன்னேன். யாரையும் நடுவுல விட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி. சரிங்களா? ஏன்னா, நீங்க சரியான முடிவு எடுக்கக்கூடிய திறமை உங்களுக்கே இருக்கும். நம்ப ஏன் வந்து மத்தவங்க அ வ ஒரு விஷயத்துக்கு வந்து நம்மளுக்கு ஆர்டர் போட்டு நம்ம பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? ஆகவே உத்தியோகம், தொழில் இதில புதிய சிந்தனைகள் தோன்றக்கூடிய ஒரு காலமாவும் இருக்கப்போது. குறிப்பா ரியல் எஸ்டேட் துறையில அ அந்த கட்டுமான துறையில் இருப்பவர்கள், இவர்களுக்கு எல்லாமே ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு காலமா இருக்கப்போது. புதிய நண்பர்களால புதிய அளவுக்கு அந்த புதிய பிசினஸ்லாம் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? சமூகத்தில மதிப்பும், மரியாதையும் அதிகரிக்கும். தனுசு ராசிக்காரர்கள பொறுத்தளவுக்கு இந்த இந்த மாதத்தில அதாவது குறிப்பா உங்களுடைய குலதெய்வ கோவில் வழிபாடு இந்த மாதத்தில பல நல்ல மாற்றத்த உங்களுக்கு கொண்டு வந்து குடுக்கும். அற்புதமான அந்த ஒரு நல்ல அதிர்வலைகள வைப்ரேஷன நீங்க பார்ப்பீங்க. சரிங்களா? குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதேபோல மனதில் ஏற்படக்கூடிய மனத்தெளிவு. ஏன்னா, ஏங்க இதெல்லாம் அடிக்கடி மனசு மனசுன்னே சொல்றீங்களே தனுசு ராசிக்காரங்களுக்கு. ஆமா, தனுசு ராசிக்காரர்கள பொறுத்தளவுக்கு தற்போதைய காலகட்டத்தில ஒரு 6 விஷயத்தில
பயம் இருந்துகிட்ருக்கு. அந்த பயத்தை முதல்ல விலக்குனீங்கன்னா மட்டும்தான் முன்னேற்றத்தை பார்க்க முடியும். முதல் விஷயம் என்னென்னா வறுமை. தற்போது தான் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை, வறுமை, கடன் பிரச்சனை, பொருளாதார ரீதியாக ஏற்பட்டுள்ள இந்த குறைபாடு, இதனால் ஏற்பட்ட அந்த பயம், வறுமை பயம் உங்களை இப்போது மன நிம்மதியை கெடுத்து, நிம்மதியாக தூக்கம் வராமல் எதையோ ஒன்று மனசில் போட்டு குழப்பிட்டுருப்பீங்க. அதன் அறிகுறிகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அலட்சியம், சந்தேகம், கவலை, எந்த விஷயத்தை எடுத்தாலும் ஒத்தி போடுறது, அப்புறமா பண்ணிக்கலான்னு, தோல்வி பயம், இது எல்லாம் இப்போது உங்களுக்கு அந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வறுமை ரீதியான ஒரு பயம்னு, இதெல்லாம் தான் அதுக்கு காரணம். சரிங்களா? இதை முதல்ல நீங்கள் உங்கள் பக்கமே வராமல் பார்த்துக்கணும். சரிங்களா? அடுத்து பிறர் நம்மை குறை சொல்வது பற்றிய பயம். அது பெரும்பாலும் தனுசு ராசிக்காரங்களுக்கு அந்த ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டே எப்போவுமே மைண்டில் இருக்குது. என்னென்னா, ஐயோ நம்மளை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது, இதை நம்ம பண்ணியிருக்கோம், இதனால் யாராவது எதாவது சொல்லிடுவாங்களோ, இதனால் யாராவது எதாவது பண்ணி நம்மளை பேசி மனசு கஷ்டப்படுத்திடுவாங்களோ, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, இது எல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கான தலைக்கற்களாக நின்றும். சரிங்களா? நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. யார் என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, பேசிட்டு போகிறாங்க. நீங்கள் அதை மனசுக்குள்ளே கொண்டு பிறர் நம்மை குறை சொல்வது பற்றிய அந்த பயம்ன்றது உங்களை அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு கொண்டு போக முடியாமல் விட்டுரும். சரிங்களா? அதே போல் அடுத்து பார்த்திங்கன்னா, உடல்நலம் பாதிப்பு, இது பற்றிய ஒரு பயம் இப்போது இருக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு. ஒன்றும் இல்லை, ஒரு மயக்கம் வந்துருச்சா, லைட்டாக இப்போ சாப்பிடாமல் வந்திருப்பாங்க, மயக்கம் வந்திருக்கா, அதை நினச்சி பயந்துக்குவாங்க. ஐயோ என்ன மயக்கம் வந்திருக்கு, அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோ, நம்ம உடம்புல இந்த மாதிரி வியாதி இருக்குமோ அப்படின்னு இந்த மனக்கவலையே உடல் நலத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு மனசில் அதை இதையும் போட்டு குழப்பிட்டு பயந்துட்டு இருப்பீங்க. சரிங்களா? அடுத்து முதுமை பற்றிய பயம். நம்மளுக்கு வயசாயிருச்சு, நம்ம இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம், என்ன செய்ய போகிறோம், அவ்வளோதான், நேரத்தை காலத்தை வீணாக்கிட்டோமோ அப்படின்ற மாதிரி சில பயம் இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அடிக்கடி வயது முதியோர்களுக்கு அந்த எண்ணங்கள் அதிகமாக தோன்றிட்டுருக்கும். சரிங்களா? இந்த பயம் கொண்ட ஒரு மனிதனால், இத்தனை பயத்தை மனதில் வைத்துள்ள ஒரு மனிதனால் எப்படி நல்ல அதிர்வலைகளை உருவாக்க முடியும்? இது எல்லாமே நம்ம ஆழ் மனதில் உருவாக்கக்கூடிய நெகட்டிவான அதிர்வலைகள் தான். அந்த நெகட்டிவான அதிர்வலைகள் தான் நம்மளை அந்த நல்ல கட்டத்துக்கு கொண்டு போக விடாமல் மீண்டும் 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 பட்டகாலிலே படுன்ற அளவுக்கு அந்த விஷயங்கள்லேயே நம்மளை திரும்ப திரும்ப மாட்ட வைக்குது. சரிங்களா? அதனால் இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ அந்த பதிவை பார்த்துருக்கிறவங்க யார் யாருக்கெல்லாம் கனெக்ட் ஆகுதோ அவங்க உடனே அதை சரி பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே போல் இந்த காலகட்டம் இன்னும் இந்த பிரபஞ்சம் ரீதியாக தனுசு ராசிக்காரங்க இனி நீங்கள் பயன்படுத்த வேண்டிய வார்த்தைகள் அதிகமாக இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள், ஐ எம் சாரி. சரிங்களா? ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்களுக்குள்ள உங்கள் நண்பர்களோ இல்லை சொந்த பந்தமோ அல்லது கணவன் மனைவியோ உங்களுக்குள்ள எந்த ஈகோவும் இருக்கக்கூடாது. நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தவறுகளுக்கு வாய் விட்டு சாரி சொல்லுங்கள். சரிங்களா? அதே போல் நன்றி, தேங்க்யூ. நன்றின்ற வார்த்தையை உயிரற்ற பொருளாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பைக்கு, மொபைலு, பேனா எல்லாத்துக்கும் ஒரு நன்றியை சொல்ல பழகிக்கோங்க. சரிங்களா? அடுத்து வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்ற வார்த்தையை இனிமேல் அடிக்கடி பயன்படுத்துங்க. பார்க்குறவங்கக்கிட்ட அந்த வார்த்தைகளை சொல்லுங்கள். இது எல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு மன ரீதியான மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த பிரபஞ்சத்தினுடைய அதிர்வலைகளை கொண்டு சேர்க்கும். நல்லதை ஈர்க்கக்கூடிய இந்த ஈர்ப்பு விதி உங்கள்கிட்ட வேலை செய்ய ஆரம்பிக்கும். சரிங்களா? குலதெய்வ வழிபாடும் நீங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ளணும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் மன ரீதியான குழப்பத்தை தவிர்த்தால் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். பிரபஞ்சம் ரீதியாக இப்போ நம்ம சொன்ன இந்த நல்ல அதிர்வலைகளை ஈர்க்கக்கூடிய இந்த செயல்கள், இந்த எண்ணங்கள், இதையெல்லாம் உங்கள் லைஃப்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? ஆகவே இங்கே உங்களை மீறி எதுவும் நடக்காது. இங்கே ஆன்லைனில் அவங்க இவங்கன்னு எது சொல்லி நெகட்டிவாக ஏதாவது சொல்லி நீங்கள் கேட்டுட்டு பயந்துக்காதீங்க. நீங்கள் பயப்படுற அளவுக்கு வாழ்க்கை ஒன்றும் அந்தளவுக்கு கஷ்டம் இல்லை. பயம் இருக்கணும். எதில் இருக்கணும்னா நம்ம வாழ்க்கையின் முன்னேற்றத்தின் மீது ஒரு பயபக்தி இருக்கணும். நீங்கள் ஒரு விஷயம் மட்டும் தனுசு ராசிக்காரங்க மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பேக்ரவுண்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கு எவ்வளோ சொந்த பந்தம் இருந்தாலும் சரி, உங்கள் மனசில் ஆழ் மனதில் ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள் முன்னேற்றத்திற்காக அந்த விஷயத்தை பதிய வச்சுக்கோங்க. என்னென்னா, இன்றைக்கி நம்ம வேலை செஞ்சால் தான்
நாளைக்கு நம் குடும்பம் நல்லா இருக்கும். இங்கே யாரும் நமக்காக வந்து கொடுக்கறதுக்கோ செய்யறதுக்கோ ஆட்கள் கிடையாது. நாம் மட்டும்தான், நாம் தான் இங்கே எந்த வேலையும் எடுத்துக்கட்டி செஞ்சு ஆகணும் அப்படின்ற ஒரு பயத்தை உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த பயம் உங்களுக்கு தைரியத்தை ஏற்படுத்தும், முயற்சிக்கு கை கொடுக்கும், கடின உழைப்புக்கு வழிவகுக்கும். அதுதான் நீங்கள் நினைத்த அற்புதமான எதிர்காலத்தை கொண்டு வந்து கொடுக்கும். சரிங்களா? நம்மளுக்கு பின்னாடி 10 பேர் இருக்கிறாங்க, 1000 பேர் இருக்கிறாங்க, நமக்கு இவ்வளோ சொத்து இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு நேரத்தையும் காலத்தையும் எக்காரணத்தை கொண்டு வீணடிச்சிடாதீங்க. இங்கே நீங்கள் உங்கள் சொந்த சம்பாத்தியத்தில் உங்களுடைய சொந்த திறமையில் நீங்கள் எந்த நிலைமைக்கு வந்தீங்கன்றது தான் நாளைக்கு ரியலாக உண்மை, நிதர்சனமான உண்மை அதுதான். அதுதான் நிலச்சி நிற்கும். மற்றபடி நம்மளுடைய பேக்ரவுண்டு, நம்முடைய முன்னோர்கள் இவர்கள்லாம் உருவாக்கி தந்த எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்குன்னு ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் அதெல்லாம். இந்த 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 இடத்துல இப்படி இருக்கும் அப்படின்றதான். பட் ஆனால் நீங்கள் உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள் தான் நாளைக்கு சரித்திரம் பேசும், இந்த ஊர் உலகம் பேசும், உங்கள் குழந்தைங்க பேசுவாங்க, உங்கள் எதிர்காலம் என்னன்றது அதுதான். ஆகவே தனுசு ராசிக்காரர்கள் நல்ல மனம் கொண்டவர்கள், நல்ல தெளிவான குணம் கொண்டவர்கள். ஆனால் இப்போ வந்து இந்த கிரகநிலை மாற்றங்களால் குழப்பத்தில் இருக்கீங்க, மன அழுத்தத்தில் இருக்கீங்க. நம்மளை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படின்ற எண்ணம் அதிகமாக இருக்கும். நம்ம சொன்னப்போ இந்த எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கும்னு நம்புகிறேன். அதனால் எதையும் உங்களுடைய ஆழ் மனது தான் உங்களுடைய வாழ்க்கைக்கான ஆரம்ப புள்ளியே. அங்கே நீங்கள் குழப்பிக்கிட்டிங்கன்னா மீதி எல்லாமே மேலே குழப்பமாயிரும். அதனால் மனத்தெளிவோடு இருங்க. இந்த பதிவை பார்த்த நண்பர்களுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இன்னும் தொடர்ந்து இது போன்ற பல அற்புதமான தகவல் எல்லாமே பார்க்க இருக்கோம். நீங்கள் ஆன்லைனில் எதுக்கோ நேரத்தை செலவு பண்ணுறோம். நம்ம படம் பார்க்க, பாட்டு பார்க்க, கேம் விளையாட, ரீல்ஸ் பார்க்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நேரத்தை செலவு பண்ணுறோம். அதெல்லாம் வெறும் என்டர்டெயின்மெண்ட்டு தான். அது திரும்ப நம்மளுக்கு எதுவும் தரப்போகிறது கிடையாது. பட் ஆனால் கொஞ்ச நேரம் உங்கள் வாழ்க்கைக்கான நேரத்தை ஆன்லைனில் நீங்கள் செலவு செய்யணும்னு நினச்சிங்கன்னா அந்த நேரத்தை நம்ம பதிவுகளை பாருங்கள். நீங்கள் என்ன மைண்ட் செட்டில் நம்ம பதிவுக்குள்ளே வந்தாலும், எவ்வளோ டிப்ரெஷனில் நம்ம பதிவுக்குள்ளே வந்தாலும், பதிவை பார்த்து முடிச்சுட்டு போகிறப்ப இந்த பதிவு ஏன் உங்கள் கண்ணில் பட்டுச்சு, நீங்கள் ஏன் இதை கேட்டீங்க இவ்வளோ நேரம், இந்த பிரபஞ்சம் எதனால் இந்த வீடியோவை உங்கள் கண்ணில் காட்டியிருக்கு, இந்த வார்த்தைகளை ஏன் உங்கள் காதுக்கு கொண்டு வந்திருக்குன்றது எல்லாமே இந்த பதிவுகள் பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு தெரியும். அந்த நல்லதை தேடின மனிதனாக நீங்கள் இருந்தனால தான் இதெல்லாம் உங்கள் கண்ணில் வந்து பட்டிருக்கு. இங்கே எதுவுமே காரணம் இல்லாமல் நடக்காது. இங்கே ஒவ்வொரு அசைவுகளுக்கும் ஒரு காரணம் இருக்குது. சரிங்களா? ஆகவே இந்த பதிவை நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கும் ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்குது. அதுதான் இந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்புத்தன்மை, ஈர்ப்பு விதி. நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதனாக நீங்கள் மாற போகிறீங்க. இறைவனுடைய அருளால் இனி தொட்டதெல்லாம் வெற்றி அடைய போது. ஒவ்வொரு வெற்றிக்கும் காரணம் வேறு யாரும் இல்லை, நீங்களாக தான் இருக்க போகிறீங்க. உங்களுடைய முயற்சியால் வந்த வெற்றி தான் என்றுமே நிலையான வெற்றி. ஆகவே பதிவை எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.